ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் மெகா சங்கமம். இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். கோபி ராதிகாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. அவங்கலாம் எப்படி இங்க வந்தாங்கன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல கண்ணன் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே கோபி ரூமுக்கு வந்து கோபியை கலாய்க்கிறாங்க. எங்க ரூம்ல நீங்க வந்து இருக்கிறீங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. அந்த லேடி யாரும் நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா எங்களுக்கு எப்போதுமே ஒன் அண்ட் ஒன்லி அண்ணி பாக்கியா தான் அப்படின்னு சொல்றாங்க. எங்களை பார்த்துட்டு போலான்னு இந்த ரூமுக்கு வந்தீங்களா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. எல்லாம் கண்ணை வச்சு பாருங்க, இது எங்களோட ரூம் அப்படின்னு கோபி சொல்றாரு. என்ன கண்ணா, நம்ம ரூமுக்கு வந்துட்டு இது அவங்க ரூம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. கோபிக்கு கோபம் வந்துருது. இப்போ நீங்களாம் வெளியில போக போறீங்களா இல்ல செக்யூரிட்ட சொல்லி கழுத்து பிடிச்சி வெளில தள்ள சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்ணன் நல்லா மாம்ஸ் டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னு என்ஜாய் பண்றாரு. ஐஸ்வர்யாட்ட கண்ணன் டிவி ரிமோட்டை பார்த்து சொல்றாரு, இது நம்ம ரூம் டிவி ரிமோட் மாதிரியே இல்ல, ஆமா இது வேற ரூம் தான் போல ஐசு அப்படின்னு சொல்றாரு. கோபி இப்போ ஐஸ்வர்யா கண்ணன் ரெண்டு பேரையும் வெளியில போங்க அப்படின்னு திட்டுறாரு. ரெண்டு பேருமே வெளியில வந்துடுறாங்க. நல்லா நடிச்சா ஐசு அப்படின்னு சொல்றாரு கண்ணன். நான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஐஸ்வர்யா கண்ணன்ட்ட சொல்றாங்க, நம்மள இன்னும் ஹனிமூனுக்கு வரல, அதுக்குள்ள அவர் வராரா அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடி நல்லா அவங்க மாமா கண்ணத்திலே காட்ட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலட்சுமி ரெண்டு ஃபேமிலியுமே சந்தோஷமா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மூர்த்தியா ஆடுறதுக்கு வர சொல்றாங்க. தனம் வந்தாதான் நான் ஆட வருவேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. தனமும் மூர்த்தியும் சேர்ந்து இப்போ டான்ஸ் பண்றாங்க. கோபி ராதிகாட்ட சொல்றாரு, என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு ராதிகா, ஒன்னு மட்டுமா அவங்க கிண்டல் பண்றாங்க, என்னையும் சேர்த்து தானே டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் என்னை போட்டு இவ்வளவு பாடுபடுத்தினாங்கன்னா அவங்க கூட இருக்கும் போது என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க, யோசிச்சு பாரு ராதிகா அப்படின்னு சொல்றாரு. ரூம்குள்ளே இருந்தோம்னா பைத்தியம் தான் பிடிக்கும், வா நம்ம ரெண்டு பேரும் வெளியில ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராதிகாவை கூட்டிட்டு வராரு. பாக்கியா ஃபேமிலி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி எல்லாருமே கேம்ப் ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ராதிகா நம்மளும் அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல நான் அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா. ஒரு பக்கம் அங்க கதிர் வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பழைய முள்ளையே மாத்திட்டாங்க, இன்னைக்கு புது முள்ள வந்துட்டாங்க. கதிர் சீக்கிரம் வாங்குங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கதிர்மே வேகமா வந்து என்னாச்சு முள்ள அப்படின்னு கேக்குறாரு. நேத்து விடையும் இன்னைக்கு நமக்கு 400 ரூபாய் லாபம் அதிகமா கிடைச்சிருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க முல்ல. உடனே நான் போய் மல்லியை பார்த்து இந்த கணக்கு காமிச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. மதுரைக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு கதிர் கேக்குறாரு. அல்ல அவ மதுரை கிளம்பி போயிட்டால அப்படின்னு முல்ல சொல்றாங்க. இவ்வளவு திமிரா பேசியிருப்பா நம்மகிட்ட, நான் வேணா அம்மாட்ட போய் காமிச்சிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இப்படி பதட்டப்படுற முல்ல அப்படின்னு கதிர் கேக்குறாரு. தோல்வியில நம்ம எவ்வளவு அமைதியா இருந்தோமோ அதே மாதிரி வெற்றி வரும்போது நம்ம அமைதியா தான் இருக்கணும் முல்ல அப்படின்னு சொல்றாரு. சீக்கிரமாவே நம்ம காரைக்குடி மதுரைன்னு பிரான்ச் ஆரம்பிச்சிடலாங்க அப்படின்னு முல்ல சொல்றாங்க. சீக்கிரமாவே கார் வாங்கி மல்லி வீட்டு வாசல்ல போய் இறங்கணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணிடலாம், நம்ம சாப்பிட்டு பண்ணுவோமா அப்படின்னு கதிர் கிண்டல் பண்றாரு. அடுத்ததா கொடைக்கானல நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபி ராதிகா ரெண்டு பேருமே எல்லார் பக்கத்துலயே வந்து உட்கார்ந்த உடனே எல்லாருமே அப்செட் ஆயிடுறாங்க. பாக்கியாவோட மாமியார் இப்போ கோபியை திட்டுறதுக்கு போறாங்க. பாக்கியா தடுத்துடுறாங்க. ஐஸ்வர்யா எல்லார் மூடையும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிகரமா எல்லாரும் டான்ஸ் பண்ணி முடிச்சாச்சு, அடுத்து யார் பாட்டு பாட போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கோபியோட அப்பா இப்போ மைக் வாங்கி பாட்டு பாடுறாரு. கோபியை வேணும்னே கலாய்க்கிற மாதிரி பாட்டு பாடுறாரு. அடுத்ததான் யாரு பாட்டு பாட போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் பாடுறேன் கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. எதுக்கு ராதிகா, சும்மாவே அவங்க நம்மள கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது தேவையா அப்படின்னு சொல்றாரு. என்னதான் பண்றாங்க நான் பாக்குறேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. இனியா இப்போ பாக்கியாட்ட சொல்றாங்க, நீ பாடுமா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. பாக்கியாவோட மாமனார் சொல்றாரு, இப்பதாம்மா நீ சந்தோஷமா பாட்டு பாடணும், பாடுமா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியாவும் இப்போ மைக்க வாங்கிடுறாங்க. மூர்த்தி சொல்றாரு, அதான் மைக்க வாங்கிட்டீங்களக்கா, பாடுங்கக்கா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியாவும் இப்போ மைக்க வாங்கி பாட்டு பாட போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. வரும் வாரங்கள்ல என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்னா, பாக்கியா ரொம்ப அழகா பாட்டு பாடுறாங்க. கோபி மெய் மருந்து கிளாப் பண்றாரு. ராதிகா கோபியை பார்த்து முறைக்கிறாங்க. மறுநாள் ராதிகாவும் பாக்கியாவும் பக்கத்துல நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே கவனிக்காம இடிச்சிடுறாங்க. ராதிகா பாக்கியாட்ட கேக்குறாங்க, நீங்க கோபிய விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்துட்டு இப்போ உங்க குடும்பத்தாளுகளை கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட நிம்மதியை கிடைக்கணும், அதான் உங்களோட எண்ணம், உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல, நீங்க இதுக்கு கோபியை டைவர்ஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு திட்டுறாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத மூர்த்தி கவனிக்கிறாரு. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா அப்படின்னு திட்டுறாரு. என் அக்கா பத்தி இனிமே ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.